தேனியிலேருந்து தஞ்சாவூருக்கு கரெக்டாக 4 மணிக்கு வந்து ரீச் ஆனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியேவும் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அரங்கத்துக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்திருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் வேறு இல்லை. சரி இன்றைக்கி ஷார்ட் டைமில் ஈவினிங்குள்ளே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் கலையரங்கம் பார்த்துட்டு இங்கே வந்து ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க் பார்க்கலான்னு தான் இங்கே வந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகிறதுக்கு ப்ரிகாஷன்ஸியனாக எப்படி பறவைங்கக்கிட்ட இருக்கணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எச்சரிக்கை தகவலை படிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஈமுக்கோழிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜைஜாண்டிக்காக பெருசாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது என்ட்ரன்ஸ்லேயேவும் நம்மளுக்கு இந்த கீரையை கொடுத்துட்டாங்க. உள்ளே போய் இதை நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு கீரையை வாங்கிட்டு வந்து ஆசையாக கொடுத்துட்ருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆசையாக கொடுக்குறவங்களும் அவங்களே வந்துட்டாங்க. நேரடியாக நம்மளுக்கு இதை தான் கொடுக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, வந்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியும் கையை கவ வந்தாங்க. கீரையை கொடுத்துட்டு மறுபடியும் அப்படியும் அந்த மூட்லேயே இருந்தாங்க. அந்த கவ்வுற மூட்லேயேவும் நாங்கள் அந்த பறவையை பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த முட்டை 2 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டையும் பார்த்துருந்தோம். ஈமுக்கோழியோட முட்டைன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆண் பறவைன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வர்றது, முன்னாடி இருக்கிறது பெண் பறவைன்னு நினைக்கிறேன். 2 மட்டும்தான் இருந்துச்சு, குஞ்சுங்கள்லாம் இல்லை. இந்த 2வும் பயங்கர பெருசாக ஜைஜாண்டிக்காக இருந்துச்சு. ஒரு காலேவும் கீழே காலை பார்க்க அவ்வளோ கட்டையாக பெரிய காலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அதை முடிச்சுட்டு இங்கே புறா, அதாவது புறா நிறைய வகையில் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். புறாவை பார்க்க தான் இந்த பக்கம் வந்திருந்தோம். நிறைய ஒரு கூண்டுலையும் ஒவ்வொரு வகையான புறாக்கள் இருந்துச்சு. இந்த வகை புறாக்களெல்லாம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். புறானாலும் மணிப்புறா, சாதா புறா, அந்த 2 வகையை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி கால்லெல்லாம் நிறையா ரோமம் இருந்து அப்படி இங்கே பார்த்தீங்களா பெருசாக அந்த தொண்டைக்கு கீழே பெருசாக ஒரு பால் மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி வித்தியாசங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லா இடமும் புறாக்குன்னே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வெரைட்டி இருந்துச்சு. அதுக்கடுத்து நாங்கள் வந்த இடம் லவ் பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ண ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே இந்த ரூம்ஸ் மாதிரி பெருசாக மரம்லாம் உள்ளே வச்சுருந்து அதுக்கு செப்ரேட் ஹாலாகவே போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக பேர்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிடக்கூடாதுன்ட்டு சின்ன சின்ன வலைகள் வச்சு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய பறவைகள் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 இல்லை, அப்படியும் நிறைய ஆயிரக்கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அங்கங்கே மேலேயும் உட்காந்துருந்தாங்க, கீழேயும் உட்காந்துருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயும் கொஞ்சோண்டு கையில் தீவனம் கொடுத்துட்டாங்க. திண்ணையும் சாமையும் தான். அதை நல்லா கொறுக்கி அந்த ஒட்டை எடுத்துகிட்டு நல்லா அந்த அரிசியை மட்டும் நல்லா கொறுக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் ஆசையாகவும் கொடுத்துட்ருந்தோம். எங்களுக்கே வந்து ஒரு தாய் மாணவர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆஹா, நம்ம ஒரு பறவைக்கு வந்து நம்ம உணவு கொடுக்குறோண்டா, நம்ம கையில் உட்காந்து சாப்பிட்ற அதிசயத்தை பாருங்க அப்படின்ட்டு கையை நீட்டிகிட்டே அங்கே எடுக்கவே மனசில் மறுபடி கூட கொஞ்சோண்டு தீவனம் கொடுங்களே அப்படின்ட்டு கேட்டு வாங்க கூட ஆசையாகிடுச்சு. அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோழியை பார்க்க வந்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கோழிக்குன்னு செக்ஷனாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து எல்லா வெரைட்டி கோழியும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். புறா மாதிரியேவும் ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன ரகம் இருக்கும், எப்படியெல்லாம் அந்த வித்தியாசத்தில் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நல்லா அழகாக மண்டையில் ஒரு இதுவாச்சு. இது வந்து சைனா கோழின்னு மேலே மென்ஷன் பண்ணியிருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசாக இருந்துச்சு, காலெல்லாம் நிறையா ரோமத்தோட. ஒவ்வொரு கோழிக்கும் அது என்னென்ன கேட்டகரி, எந்த ஊர்லேருந்து வந்தது அப்படின்னெல்லாம் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்துட்டு கையிலையும் ஒரு சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்த ரகம்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் பார்த்திங்களா கொஞ்சம் ஸ்மால் சைஸாக அது ஒரு வகை இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு கோழின்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கோழி தானே வச்சு வளர்த்துட்ருக்கோம். அதனாலேயே எங்களுக்கு கோழியை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ஆயிடுச்சு. இவ்வளோ வகை இருக்கா, இந்த வகையில் எங்களுக்கும் ஒன்று கொடுத்தா நாங்களும் வச்சு வளர்ப்போமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆசையாக ஆயிடுச்சு. இதை பார்த்திங்களா, இங்கேயும் ஒரு சின்ன ரகம் மலேசியா ரகன்ட்டு இங்கேயும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குட்டியாக அழகாக இருந்துச்சு, பொம்மை மாதிரியும். இதுங்களும் வளரவும் வளராது, இதே அளவு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆஹா, அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு சும்மா அழகாவது வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசையாயிடுச்சு. பாருங்களேன், பெண் கோழியெல்லாம் முன்னாடி அந்த இறைப்பையேவும் முன்னாடி இப்படி தள்ளிகிட்ருக்கிற மாதிரி சேஃபில் இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சீன ரக கோழி அப்படின்னாங்க. நிறையா
முடி வச்சு கொண்டையெல்லாம் வச்சு இருந்தாங்க. என்கிட்டயும் ஒரு கோழி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண் கோழி மேலே தலையில் கொண்டை வச்ச மாதிரி அழகா. அது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னடா இது மட்டும் வித்தியாசமாக பிறந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தாடி கோழியும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக தாடியாகவும் இருக்கிற மாதிரி, ரோமம் இருக்கிற மாதிரி, அதுவும் ஆசையாக வச்சுருக்கோம். இது வந்து இருக்கிறதே குட்டி ரகமாக இருந்துச்சு. இது முட்டையும் வச்சுருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா ஒரு முட்டையும் இருந்துச்சு. ஆஹா, முட்டையோட அது இனம் அப்படியே விருத்தியாக போகுதுடா. இதெல்லாம் இன்குபேட்டரில் வச்சு பொரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் ஆசையாக பார்த்துட்ருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக ஜைஜாண்டிக்காக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சைனா ரக தான், கோச்சின்ட்டு அப்படின்ட்டு. அது 2 சேவலும் 2 கோழியும் உள்ளே விட்டுருந்தாங்க. அப்படியே கோழி ஒன்று ஒன்று கொத்திக்கிட்டே உள்ள அழகாக ஜாலியாக இருந்தாங்க. அதை தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். பார்த்திங்கன்னா 3 சேவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், 3 சேவல். அதுக்கடுத்து இந்த பக்கமும் ஆப்பிரிக்கா ரகம் இந்த சில்வர் கலர் அந்த கோழிங்களை வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா பேடாகவும் இல்லாமல் கோழியாகவும் ரெண்டும் இடைப்பட்ட மாதிரி இருக்கிற வகையாக இருந்துச்சு. இதுவும் சைனா ரகம்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு அழகு கலரில் இருந்துச்சு. அந்த ஒயிட்டும் அப்புறம் தலையில் கொண்டை வச்ச மாதிரி. லாஸ்ட்டில் ஒன்று ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மேற்கு சீனான்னு போட்டுருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அழகாக இருந்துச்சு, பேட் மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் இது கோழின்னு சொன்னாங்க. அழகாகவும் சவுண்டும் நல்லா வித்தியாசமாக விட்டுட்டு இருந்துச்சு. இதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்ருந்தோம். அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த நம்ம லவ் பேர்ட்ஸ் மாதிரியும் இது வீட்டில் வச்சு வளர்க்குற மாதிரி அழகழகாகவும் சிவப்பு கலரு அந்த கிளிகள் அப்படின்ட்டுலாம் போட்டிருந்துச்சு. இதையும் பார்த்துட்ருந்தோம். சிவப்பு, பச்சை, ப்ளூ கலர்லாம் தலையில் இருக்கிற மாதிரி. அப்புறம் பக்கத்தில் இந்த குட்டி குட்டி குஞ்சுங்க, இந்த நம்ம குஞ்சுங்க அதையும் பார்த்துட்ருந்தோம். அது ஒரு குருவி மாதிரியே இருக்கும். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் வந்து இது போட்டிருந்தாங்க, ஓணான்களை நிறையா வளர்த்துட்ருந்தாங்க. அந்த சைடு பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா இடத்துல பார்ட்டிசன் பண்ணி நிறையா இடத்துல போட்டிருந்தாங்க. நான் வீடியோவாக காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். கண்ணு பார்க்க 2 கண்ணு பத்தாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பறவைகளை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுங்களா? அது மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வாத்துங்க வகையும் வச்சுருந்தாங்க. இது வந்து பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ரகமும் கூஸ் வாத்தும் வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக முயல் அப்புறம் எலிகளும் இருந்துச்சு. இந்த சைடு கீழே ஒரு தொட்டியில் ஆமை வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அழகாக 3-4 ஆமை இருந்துச்சு, ஒன்றுக்கு ஒன்று மேலே ஏறின மாதிரி. அதுவும் அழகாக நீந்திட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு போனால் வாத்து குஞ்சுங்க நிறையா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சோண்டு தீவனம் கையில் கொடுத்துட்டாங்க ஃபீட் பண்ண சொல்லி. இந்த சைடு என் தம்பி ரேபிட் இருக்குமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். முயல் ரகமும் நிறையா இருந்துச்சு. இந்த சைடு எலி, வீட்டில் ஒரு 1-2 எலி வந்தாலே நம்ம அந்த பாடு போடுறோம். ஆனால் இங்கே வளர்ப்பு எலிகளை வச்சே வளர்த்துட்டு இருந்தாங்க. அதையும் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் தீவனம் கையில் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நாங்கள் ஃபீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அங்கே ஃபீட் பண்ணோம், ஆசையாக இருந்துச்சு. கச்சு அப்படியே கையை சும்மா லேசாக கடித்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது ஆல்ரெடி நான் வீட்டிலே பண்ணியிருக்கேன். நாங்கள் வாத்து குஞ்சு 9 வளர்த்தேன் இல்லைங்களா, அதுக்கு கையில் தான் ஃபீட் பண்ணுவேன். ஆசையாக இருக்கும். சரி, அதையும் ஒரு எல்லோரும் வர்றவங்க ஃபீல் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அதையும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக எலி தான் வச்சுருந்தாங்க. எலி தான் பார்த்துட்டு இருந்தோம். குடிக்க ட்ரிங்க்ஸ் வாட்டர்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக எலி தான். பூரா வெளிநாட்டு வகை எலின்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அழகழகாக ஹைப்ரிடாக இருந்துச்சு. அது பேர் எலிக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியல. ஆனால் இந்த வளர்க்குற லவர்ஸ்லாம் இருப்பீங்க, கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். இந்த சைடு கலர் குஞ்சையும் விட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் குஞ்சையும் வளர்த்துட்டு இருந்தாங்க, அதையும் ஆசையாக. ஆனால் கலர் குஞ்சு நீங்கள் வளர்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஒரு அழகு கோழி மாதிரி சின்ன சின்ன சேவலாக வரும். குட்டியாக தான் வரும், ரொம்ப பெருசாக வராது. ஆனால் அது கூவுறது, ஆனால் பயங்கரமாக மனுஷங்க கூட நம்ம கூட வந்து ரொம்ப அட்டாச் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குஞ்சை மட்டும் நீங்கள் வளர்த்து பாருங்களேன், அது ரொம்ப அட்டாச் ஆயிரும். இந்த சைடு வாத்து வச்சுருந்தாங்க, நார்மல் வாத்து, ஹைப்ரிட் வாத்து தான். அதில் இந்த கருப்பு ரகம்லாம் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதையெல்லாம் பார்க்க ஆச்சரியமாகிடுச்சு. ஆஹா, நம்ம வாத்து குஞ்சு வாங்கும்போது இந்த கருப்பு குஞ்சு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு. அழகாக அது கருப்புன்னு சொல்ல முடியாது,
டார்க்கு பச்சை கலரில் வந்து சைனிங் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருந்துச்சு. இந்த சைடு பூனை வந்து வச்சுருந்தாங்க நிறைய வெரைட்டி. அதில் என் பையன் வேறு ஆசையாக பார்த்துட்டு இருந்தான். இங்கே வந்து முள்ளெலி, அதாவது முள்ளெலி இருந்துச்சு. நல்லா தொட்டாலே அப்படி முள் மாதிரி சிலிர்த்துக்கும், கையிலெல்லாம் தாக்கிடும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் ஆசையாக பார்த்துட்ருந்தோம் ஆச்சரியமா. திருச்சி இந்த சைடு வந்திங்கன்னா இங்கே வான்கோழி எல்லாமே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த சைடு வந்து ராஜாஜி, அதாவது கேஃப் இருந்துச்சு. டீ, காஃபி, பப்ஸ் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி நம்ம எல்லாம் சாப்பிட்டு அதாவது பார்த்து முடித்த பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்திங்கன்னா நான் ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லிட்டாங்க எங்களை. ஹேண்ட் வாஷ் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்ட்டு. உள்ளே வந்தால் இங்கே பெரிய பெரிய கிளி, சின்ன சைஸ்லாம் இல்லைங்க, பெரிய பெரிய கிளி இருந்துச்சு. அங்கே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸாக இருந்துச்சு நம்ம வீட்டில் வளர்க்குறது. இது வந்து பெருசு பெருசாக இருந்தாங்க ஜெய்காண்டிக்காக. அதுக்கு வந்து சூரியகாந்தி சீட்ஸை வந்து கையில் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நல்லா சாப்பிடும் அப்படின்ட்டு அது ஆள் கொஞ்சம் வாங்கிட்டு உள்ளே வந்து ஃபீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே இந்த பெரிய கிளியை கையில் கொடுத்துட்டாங்க. எங்களுக்குனாலும் அப்படியும் கையில் கவ்வி உட்காரவும் ஆச்சரியமாக இருந்துச்சா, நம்ம கையில் கிளி இருக்குடா அப்படின்ட்டு. எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. எனக்கும் சரி நம்ம அமௌண்ட்டு கொடுத்ததுக்கு ஒர்த்துடா அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 150 ரூபான்னு வாங்கியிருந்தாங்க. பரவாயில்ல, இவ்வளோ வச்சு மெயின்டைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இறை போடணும், தீவனம் எல்லாமே பார்க்கணும், அதுக்கு ஒர்த்து தான். அப்படி வச்சு இது பண்ணிகிட்ருந்தோம், பார்த்துட்ருந்தோம். இந்த சைடு எல்லாமே ஆள் கொஞ்சம் நேரம் கையில் வாங்கிட்டு இருந்தாங்க. அதையும் ஆசையாக நாங்கள் பார்த்துட்ருந்தோம். போகிற வரைக்கும் இந்த பெரிய கிளியை நாங்கள் விடலை. எனக்கு நாளும் பயம், எதுவும் பண்ணிருமா கொத்திருமா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு வகையில் தைரியமாக பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஆசையாக வச்சுட்ருந்தேன். என் பையனும் பார்த்துட்டு இருந்தான், அம்மா அம்மா எனக்கு அப்படின்ட்டு. அவன் கையில் வச்சோம். டேய் வெயிட் தாங்கிறியாடா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா தாங்கிறேன் அப்படின்ட்டு கையில் ஆசையாக வச்சுருந்தான். ஒன்றுனா கொடுக்கவும் எடுத்து அழகாக சாப்பிட்டுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஆசையாக இருந்துச்சு. அது யார் கொடுத்தாலும் ஒன்று சரி, அதுக்கே தெரியுது பாருங்கள். சரி எல்லாம் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, எல்லாத்துக்கிட்டே ஒரு வாய் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருந்துச்சு அழகா. என் கையில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆசையாக வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம். போக இதை விட்டு வரவே மனசே இல்லை. ரொம்ப நேரம் அதுலேயே இருந்தோம், மேலே கீழே பார்த்துட்டு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். எவ்வளோ ஆசையாக இருக்குன்ட்டு. எவ்வளோ, அதாவது இந்த மாதிரி நேச்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி நாங்கள் ஒரு இடத்தையாக பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த குட்டி கிளியும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது வந்து அது பேர் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அந்த லவ் பேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆசையாக ஒன்று கையில் இருந்துட்டு இருந்தாங்க, அதை பிடிச்சிட்டு இருந்தோம். என் மகளும் ஆசையாக கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கடுத்து பின்னாடி போய் தவி அழகாக போயிட்டுருந்தான். இந்த சைடு வந்து இந்த சைடும் ஈமுக்கோழி இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது நெருப்பு கோழின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஈமுக்கோழி. அதுக்கடுத்து தான் பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் ஈமுக்கோழி. ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம எல்லாத்தையும், அதாவது ஃபஸ்ட்டு இந்த வகை வந்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வச்சு இதை பண்ணையாக போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ட்டு அதை விட்டுட்டாங்க. நிறையா பேர் ஈமுக்கோழி வளர்த்துருக்காங்க. ஈரோடு சைடும் கோயம்புத்தூர் திருப்பூர் சைடும் நான் பார்த்துருக்கேன். அது என்னாச்சுன்னு தெரியல, ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்களா, ஒருத்தவங்க வந்து தண்ணி, அதாவது இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தண்ணி வைக்க வந்திருந்தாங்க. அவங்க தலையவே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. நான் கூட கொத்திருமோன்ட்டு, அக்கா உங்கள் தலையவே சுற்றிட்டுருக்குக்கா, அக்கா கொத்த போகுதுக்கா அந்த பறவை அப்படின்னதுக்கு, இல்லைங்க அது கொத்தாது, என் தெரிஞ்சவங்கள கொத்தாது, என் தலையில் ஒரு கிளிப்பு இருக்குது, அது மினுமினுன்னு இருக்கிறனால தான் அதை கொத்த வருது, வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு இருந்தாங்க.
லாஸ்ட்டாக நாங்கள் அந்த கேஃபுக்கு வந்து டீயும் இந்த பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மொமோஸ் எல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். இருட்டே ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 6:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. பக்கத்தில் பார்த்திங்களா நம்ம பெரிய கோயில் வேறு இருந்துச்சு. சரி அதுக்கடுத்து அங்கே போகலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வந்தோம். காலையிலையும் போய் பார்க்கலாம், நைட் டைம் அந்த லைட்டோடு அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சி வந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.